ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 21 மே 2026. பாபா இன்னைக்கு நமக்கு என்ன சொல்றாருன்னா, सभी से श्रेष्ठ तख्त बाप दादा के दिल तख्त नशीन बनना है, लेकिन इस तख्त पर बैठने के लिए पहले अचल अडोल ஏக்ர ஸ்திதி கா தக்து சாஹியே. பாபா சொல்கிறாரு, ரொம்ப உயர்ந்த ஒரு சிம்மாசனம் எது அப்படின்னா பாப் தாதாவினுடைய பரமாத்மாவினுடைய இதய சிம்மாசனம். ஆனால் அந்த சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்றால் நாம் அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆடிட்டே இருக்க முடியாது. எனவே அந்த சிம்மாசனத்தில் நாம் அமர வேண்டும் என்றால் அதற்கு நம்மளுடைய மனநிலையை உறுதியானதாக, ஆடாது அசையாததாக வைத்துக்கொள்வது மிக மிக அவசியம். ஏக்ர ஸ்திதி கே தக்த் பர் தப் ஸ்தித் ரஹ சகேங்கே ஜப் அகால தக்த் நஷீன் பன்னே கா அபியாஸ் ஹோகா. எனவே ஏக்ர ஸ்திதியில் நம்ம எப்போ உட்கார முடியும் அப்படின்னா, முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு சிம்மாசனம், ஒரு சீட்டில் உட்காரணும். அந்த சீட்டு தான் அகால தக்து, அதாவது நான் அழிவற்ற ஆத்மா எனக்கூடிய சிம்மாசனம். ஸோ இந்த சிம்மாசனத்தில் நம்ம உட்காரணும். ஆத்மா உணர்வில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பாபாவினுடைய இதய சிம்மாசனத்தில் உட்காருவதற்கு முடியும். जैसे वो तपस्वी सदैव आसन पर बैठते हैं, ऐसे आप अपनी एक रस आत्मा की स्थिति के आसन पर विराजमान रहो. பாபா புரிய வைக்கிறார், எப்படி அந்த தபஸ்வி, அந்த காலத்தினுடைய சாது சன்னியாசிகள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், ஒத்த காலில் அப்படியே நிற்பாங்களாம். அல்லது இரவு பகல் பார்க்காமல், மழை குளிர் எதையும் பார்க்காம அப்படி கடுமையான தவம் செய்வாங்களாம். ஸோ அங்கே ஏதாவது ஒரு ஆசனத்தில் அவங்க உட்கார்ந்துக்கிறாங்க. அதே போல் பாபா சொல்றாரு, நீங்கள் ஆத்ம உணர்வு எனக்கூடிய அந்த ஆசனத்தில் அமருங்கள். இஸ் ஆசன் கோ நஹி சோடோ தப் சிம்ஹாசன் மிலேகா. எனவே இந்த ஆசனத்தை நீங்கள் விடாதீர்கள், அப்பொழுது உங்களுக்கு சிம்மாசனம் என்பது கிடைத்துவிடும். யாரோட எந்த சிம்மாசனம்? பாபாவினுடைய இதய சிம்மாசனம். நாம் அவர் மனதில் உட்காரணும் அப்படின்னா நம்ம முதல்ல ஆத்ம உணர்வு எனக்கூடிய சிம்மாசனத்தில் உட்கார்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நல்லது. ஓம் சாந்தி.